வணக்கம், நான் உங்கள் டாக்டர் ஆஷாலினின் பேசுகிறேன். எப்பயுமே சென்டிமெண்ட்டாக ஒருத்தவங்க கன்சீவ் ஆகிட்டா என் கன்சல்டேஷன் ரூமில் குழந்தைக்காக வர்ற பேஷண்ட் யாராவது வச்சுட்டு இது சென்டிமெண்ட்டாக போடுவேன். எதுக்குன்னா அவங்களுக்கும் சீக்கிரம் குழந்தை பிறக்கணுன்றதுக்காண்டி. கல்யாணம் ஆகிட்டு 2வது குழந்தை உடனே கன்சீவ் ஆகிட்டாங்க. இவங்க 10 இயர்ஸாக இப்போ செகண்டரி இன்ஃபர்டிலிட்டிக்காண்டி ட்ரீட்மெண்ட் தாங்க. இந்த பேஷண்ட் கன்சீவ் ஆகிட்டாங்க. இப்போ என் ரூமில் இருக்கிற அந்த பேஷண்ட் சொன்ன வார்த்தை எனக்கு உண்மையாக ரொம்ப ஹெவியாக இருக்குது. ஏன்னா இத்தனை பேர் மாதமானாலும் வளகாப்பு கூட எங்களை கூப்பிடுறதில்லன்ற வார்த்தை. நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன், ப்ரே பண்ணிக்கிறேன், இவங்களை ப்ளெஸ் பண்ணுறேன். இனி இவங்க கன்சீவ் ஆகி அடுத்த வருஷம் இந்த நாள் இவங்க குழந்தைய இவங்க கையில் வச்சுருக்கணும். கடவுள் அந்த குழந்தை பாக்கியத்தை இவங்களுக்கு கொடுக்கணுன்ட்டுன்னு இந்த மாதிரி வளகாப்பு வளையல் போடும்போது கூட அந்த வளையல் எனக்கு கொடுக்கல. ரிலேட்டிவ் தான் எடுத்துகிட்டு வந்து என் கையில் கொடுத்தாங்க. மொய் மட்டும் தான் நாங்கள் அதுவும் கீழே வச்சுட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லி அவங்க பேசின ஒவ்வொரு வார்த்தையும் இந்த 2 கோடுக்காண்டி எவ்வளோ ஏங்கியிருக்காங்கன்னு தெரியுது. இவங்களுக்கும் மேரேஜ் ஆகி ஆல்மோஸ்ட் 9 இயர்ஸ் ஆச்சு. அடுத்து நீங்கள் மாதமாகி உங்களுக்கு வீடியோ போடுவேன். ஓகே, கண்டிப்பாக போடுவேன். நீங்கள் கன்சீவ் ஆகி நான் போடுவேன். நீங்கள் எல்லாரும் ப்ரே பண்ணிக்கோங்க, இவங்களுக்காண்டி ப்ளஸ் பண்ணுங்கள். லவ் யூ ஆல். எனக்கு கன்சீவ் ஆகுற மாதிரி ஒரு நல்ல ஃபீல் வந்துடுவீங்க கண்டிப்பாக.